பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு அமலை தான் பார்க்க போறோம். 40 ரப்பனா துவாக்கள். 40 ரப்பனா துவாக்கள்னா குர்ஆன்ல வரக்கூடிய துவாக்கள்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த 40 ரப்பனா துவாக்களையும் டிஸ்பிளே பண்றேன். யாருக்கெல்லாம் ரப்பனா துவாக்கள் தமிழ்ல வேணுமோ அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை எப்படி ஓதணும், எப்படி ஓதி பலனடைஞ்சாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஏன்னா இது உண்மையாலுமே இதை ஓதி மகத்தான பலன்களை ஏராளமானவங்க பெற்றிருக்காங்க. எப்படி யாசின் சூரா முக்கியமோ, எப்படி நம்ம நியத் வச்சு சில சூறாக்களை எல்லாம் ஓதுறோமோ, அந்த மாதிரி ரப்பனா துவாவுக்கு அதிக அதிக அந்தஸ்துகள் இருக்கு. அதுலயும் நீங்களே சொல்லுங்க, ஹதீஸ்கள்லயே நமக்கு எத்தனை துவாக்கள் இருக்கு? ஆயிரக்கணக்கான துவாக்கள் இருக்கு. எல்லாமே நமக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாமே மனப்பாடமா இருக்கா? வாய்ப்பே இல்ல. எத்தனை துவா இருக்கு, இதுக்கு இந்த துவா ஓதலான்னு கூட நமக்கு ஓத தெரியாது. ஆனா ரப்பனா துவா அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட்டு 40 தான் இருக்கு. அதுவும் குர்ஆன்ல தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் இறக்கிய வேதத்திலேயே அல்லாஹ் காமிச்சு கொடுத்த துவா தான் இந்த 40. இந்த 40 யார் ஓதியதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பல நபிமார்கள் ஓதியது, பல சமுதாயம் ஓதியது, இன்னும் அல்லாஹ் இப்படி ஓதுங்கன்னு சொன்னது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த 40 ரப்பனா துவா. இந்த 40 ரப்பனா துவாவை ஒரு ஓதினா போதும், அவங்களுடைய எந்த ஒரு விஷயமும் இதுல அடங்காமல் இருக்காது. அதாவது உங்களுக்கு அப்படி துவா கேட்கணும்னு கூட தெரியாது, ஆனா அந்த விஷயம்லாம் இதுல அடங்கிடும். இப்ப என்னை துவா கேட்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மட்டும் தான் நான் கேட்பேன். அப்படித்தானே நீங்களும் கேட்பீங்க. எல்லாருமே இப்ப இருக்கிற பிரச்சனை தான் கேட்போம். ஆனா இந்த 40 ரப்பனா துவால இம்மை மறுமைக்கான நமக்கு தெரியாத பெரிய சிறிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. இதை ஓதிட்டாவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல இருக்கும். நம்ம இன்னைக்கு கேட்போம், நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு கேட்போம், இப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம லைஃபே ஒரு போராட்டமா இருக்கும். ஆனா இதை ஓதுனா உங்களுக்கு என்னைக்குமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும். எல்லா துவாவும் உங்களுக்கு இதுல அடங்கிடும். முக்கியமா நிறைய பேரால துவா கேட்க தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. எனக்கு நிறைய துவா கேட்கணும்னு ஆசை, ஆனா எப்படி கேட்கணும்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி ரொம்ப குறிப்பிட்டு எல்லாம் கேட்க தெரியாதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா ரப்பனா துவா ஓதுங்க. உங்களுக்காக அதுவே அல்லாஹ்விடத்துல மன்றாடும். இத பத்தி பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு பெண்மணி, அவங்க பாத்தீங்கன்னா கல்யாணமாகி குழந்தைகளோட இருக்கிறாங்க. அவருடைய கணவருக்கு உடம்பு சரியாம மௌத்தாயிடுறாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு என்ன ஆயிருது? பெரும் நெருக்கடி ஏற்பட்டுருது. கணவரையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்வாதாரத்துக்கும் எந்த ஒரு வழியும் இல்லை. அப்ப என்ன ஆகுது? அந்த குழந்தைகளை வச்சுட்டு அந்த பெண்மணி தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காசு கொடுக்கறதுக்கு வாடகைக்கு இல்ல, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு செலவு இல்ல, வேற வழியே இல்ல, வேலைக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கையில முன்னேறி வராங்க. அவங்க என்ன பண்றாங்க? இந்த ரப்பனா துவாவை தான் ஓதி வராங்க. அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு அந்தஸ்தான வேலை அமையுது. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், ரொம்பவே கஷ்டத்தோட குழந்தைகளையும் சரி பார்த்துக்கிட்டு, காசையும் சம்பாதிச்சுட்டு கஷ்டத்தோட இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு உயர்வை கொடுக்குறான். எந்த அளவுக்கு உயர்வை கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிரப்பமான காசு வருது, சொந்தமா வீடு வாங்கிட்டாங்க, தேவையான எல்லா விஷயத்துக்கும் மத்தவங்கள்ட்ட கையேந்தாம, எனக்கு கணவர் இல்ல, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல, என் பிள்ளைங்க பாவம் அனாதையாயிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு யாசகம் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லாம, மத்தவங்க பாவம் பார்த்து கொடுத்துட்டு போற நிலைமையில இல்லாம, சம்பாதிச்சு சொந்த வீட்டை வாங்கி அந்த ஊர்லயே கௌரவமா இருக்காங்க. அவங்க நினைச்சா இப்ப மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்திட்டான். அப்படி பார்த்தா விதவையாக இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்துல இதை ஓதன உடனே அவர்களுக்கு எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுக்கு அந்த கணவர் இல்லைங்கிற குறையை தவிர மத்த எந்த ஒரு குறையுமே பாக்கி வைக்கல. சுப்ஹானல்லாஹ். நமக்கும் வாழ்க்கையில எத்தனையோ சருகுகள் ஏற்படுது, எவ்வளவோ கஷ்டம் இருக்கு, வறுமையில தான் இருக்கிறோம், கடன்ல தான் இருக்கோம், கஷ்டத்துலதான் இருக்கோம். ஆனா இதை ஓதி பார்த்திருக்குமா? என்னைக்காது நீங்க 40 ரப்பனா துவாவை ஓதி பார்த்தா எந்த நிலைமையா இருந்தாலும் அந்த நிலைமை மாறும். என்ன தேவையா இருந்தாலும் அந்த தேவை நிறைவேறும். நாம ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னோம், ஆனா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. பல தடவை இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி 13-14 தடவை தோத்து போனவங்க கூட அவங்க தாயார் நியத் வச்சு ரப்பனா துவாவை மகனுக்காக ஓதி வேலை கிடைச்சது. அந்த வேலை கிடைச்சது பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ரொமோஷன் போய் நல்ல நிலைமையில இருக்காங்க. அந்த தாயாரே சொல்றாங்க, நான் ரப்பனா துவா தான் நியத் வச்சு ஓதுனேன் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் ரப்பனா துவாவை சொல்றாங்க 40 நாள் நியத் வச்சு நம்ம ஓதணுங்கிறாங்க. ஒரு தடவை ஓதுனா போதும், 40 துவாவை ஒரு தடவை ஓதுனா போதும், ஆனா 40 நாளைக்கு தொடர்ச்சியா ஒரு தடவை ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா ரப்பனா துவாக்கள் நம்ம நியத் வச்சு இத்தனை நாள் ஓதணும்னு அவசியம் கிடையாது, ஆனா ஒரே அமர்வுல 40 துவா ஓதணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு வஜிஃபாக்கள் இருக்கு. பொதுவா துவாவை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, நம்ம இத்தனை நாள் நியத்து வச்சுதான் ஓதணும்னு கிடையாது. ஆனா அந்த மாதிரி தொடர்ச்சியா ஓதும் போது என்ன ஆகும்னா அல்லாஹ்விடத்துல வலியுறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரு விஷயத்த ஒரு தடவை ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறப்போ
திரும்ப திரும்ப கேட்கறவங்களுக்கும் கிடைக்கிறதுக்குண்டான வித்தியாசம் எவ்வளவு இருக்கு பாருங்க. அதனால நீங்க நியத் வச்சு ஓதுனாலும் சரி, அது 40 நாளோ 7 நாளோ இல்ல ஒற்றை படைகள்ல நியத் வச்சு ஓதுனாலும் சரி, அந்த மாதிரியும் ஓதலாம். அப்படி இல்லாட்டினாலும் உங்களால எப்ப நேரம் இருக்கோ அப்ப மட்டும் கூட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணா கூட 40 ரப்பனா துவா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு பிடிஎஃபா கிடைக்கும். 40ஐயும் ஒரு தடவையில ஓதுறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப சின்ன சின்ன துவாக்கள் தான். ஒரு 4 தடவை ஓதி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் மனப்பாடமே ஆயிரும். அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் கிதாபுகள்லயும் 40 ரப்பனா துவாக்களையும் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதை எப்ப எல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் அது 40ஐயும் மோதிட்டு என்னுடைய எல்லா தேவையும் நிறைவேற்றி என்னுடைய நிலைகளை உயர்த்தி கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மகத்தான ஒரு வித்தியாசம் உங்களுக்கு ஏற்படும், பலன் தெரியும். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.